ஞானம் பெற வழி விழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நமக்கு வரும் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் பூர்வ ஜென்ம கர்ம வினையாகும். இறைவன் திருவடி ஒன்றே நம் துன்பத்திற்கு காரணமான கர்ம வினையை நீக்கக்கூடியது என்று ஞானிகள் கூறியுள்ளனர். எல்லாம் வல்ல எங்கும் நீக்க மர நிறைந்த இறைவன் நம் உடம்பின் தலையில் உள் மத்தியில் உயிர் ஒளியாக உள்ளார் என்றும், அந்த உயிர் ஒளி துலங்கும் இரு கண்களே இறைவன் திருவடி என்றும் அனைத்து ஞானிகளும் கூறியுள்ளனர். அண்டத்தில் உள்ளது அனைத்தும் பெண்டத்தில். இப்பிரபஞ்சத்தில் வெளியே உள்ள அனைத்தும் நம் உடம்பிலும் உள்ளது. எங்கும் நீக்கமர பேரொளியாக இருக்கும் ஒரே இறைவனை பல ஊர்களில், பல பெயர்களில், பல மலைகளில், பல ஆலயங்களில், பல உருவங்களில் காட்டி புற வழிபாடு மற்றும் பூசை புனஸ்காரங்களை ஏற்படுத்தி நம் தலையின் உள் மத்தியில் உயிர் ஒளியாக இருக்கும் இறைவனை நம் கண்கள் வழியாக நினைந்து உணர்ந்து அடைவதற்காகவே ஞானிகள் புறத்தே வழிகாட்டியுள்ளனர். உடம்பே ஆலயம், ஜீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் கூறுகிறார். உடம்பே ஆலயம் என்றும், நம் உயிரே இறைவன் என்றும், நம் உயிர் ஒளி துலங்கும் வலது கண் சிவலிங்கம் என்றும், இடது கண் சக்தி என்றும் ஞானிகள் கூறியுள்ளனர். நமது தலையின் உள் மத்தியில் இருக்கும் உயிர் ஒளியை திருவண்ணாமலையில் மகாதீபமாகவும், உயிர் ஒளி துலங்கும் வலது கண்ணை அண்ணாமலையாகவும், இடது கண்ணை உண்ணாமலையாகவும் அமைத்து நம் கண்கள் வழியாக இறைவனை உணர அடைய ஞானிகள் வழிகாட்டியுள்ளனர். கிரிவலம் என்றால் மலையை சுற்றி வருவதாகும். புறத்தே, அதாவது வெளியே மலையை சுற்றி வருவது மட்டுமல்ல, நம் உடம்பில் மலை போன்ற கண்களில் துலங்கும் உயிர் ஒளியான ஆவாகிய வலது கண் அண்ணாமலை, ஊவாகிய இடது கண் உண்ணாமலையை நினைந்து உணர்ந்து ஞானதவம் செய்து கண்மணி வேகமாக சுற்றும் பொழுது உயிர் ஒளி பெருகி துன்பத்திற்கு காரணமான கர்ம வினையை நீக்குவதே உண்மையான கிரிவலம். கண்ணின்று காட்டி களிம்பறுத்தானே திருமூலர். பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் திருவள்ளுவர். காணும் கண்ணில் கலந்த கண்ணே தாயுமான சுவாமிகள். காலத்தியான் அவன் கண்ணில் உள்ளான் கான் அப்பர் சுவாமிகள். கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி என்று நம் கண்கள்தான் இறைவன் திருவடி என்று ஞானிகள் பாடியுள்ளனர். அண்ணாமலையை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். தகுந்த குரு மூலம் திருவடி தீட்சை பெற்றுக்கொண்டு கண் திறந்து ஆவாகிய வலது கண் ஒளி அண்ணாமலையை நினைந்து உணர்ந்து திருவடி தவம் செய்து தொழுதால் நாம் நம் துன்பத்திற்கு காரணமான அனைத்து வினைகளும் நீங்கி பேரின்ப பெருவாழ்வு பெற்று வாழலாம் என்று, இது ஒன்றே மனித பிறப்பின் நோக்கம் என்றும் ஞானிகள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. கண் திறந்து கண்மணியில் உணர்வோடு இருப்பதே திருவடி தவம். கண்மணியில் உணர்வு தருபவரே ஞான சர்க்குரு. ஞானம் பெற வழி விழி. குருவே சரணம்.